கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். நாளைக்கு இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே ஃபர்ஸ்ட் T20 அப்படிங்கிறது நடக்க போகுது. சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி போகுதுங்க. ஸோ இதில் ஆல்ரெடி ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு புரியும். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த தம்ப்நெயில் தான் போய் செக் பண்ணிட்டு வாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இதை தொடர்ந்து ரொம்ப க்ரூசியலாக பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்குவாடில் ரஜத் பட்டிதர் ஏன் இல்லை, ஒரு டி நட்ராஜன் ஏன் இல்லை, நிறைய யங்ஸ்டர்ஸை நீங்கள் ஏன் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒரு சர்சான் சிங், அது மட்டும் இல்லாமல் ஆசுதோஷ் சர்மா, யங்ஸ்டர் அப்படிங்கிறத விட வளர்ந்து வரும் வீரர்கள் அவங்கள ஸ்குவாட்ல வச்சிருக்கலாமேங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பதிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதல்ல நாளைக்கு போகிற இந்த ஜிம்பாப்வே ஸ்குவாடில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதில் ஓரளவுக்கு நல்ல பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா 5 வருஷமா ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்று சுப்மன் கில், அதை தாண்டி ருத்ராஜ் கைக்வாட், ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா செம்ம டேலண்டடான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சொல்லணும். அண்ட் கேப்டன்சி மெட்டீரியல். அண்ட் வைஸ் கேப்டனாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ருத்ராஜ் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் சிவம் தூபேவும் இந்த ஒரு ஸ்குவாடில் இருக்காங்க. இவங்க 3 பேருமே பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கலீல் அகமது சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். முகேஷ் குமாரை பொறுத்த வரைக்கும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவரு ஒரு நல்ல சான்ஸ்னு சொல்லணும். ஸோ இதை தாண்டி எல்லாருமே ஓரளவுக்கு யங்ஸ்டர்ஸாக தான் இருக்காங்கன்னு சொல்லணும். யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கீ ஃபேக்டரா பார்க்கப்படுவாரு. அதை தொடர்ந்து வந்தோம் அப்படின்னா ஜிதேஷ் சர்மா, ஒரு ரியான் பராகுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்குவாட்ல இருக்காங்க. ஸோ இதுல ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் கில் இவங்க 2 பேரும் ஆன் டாப் அப்படின்னு சொல்லணும். அவங்க கிட்ட அந்த டாப் கிளாஸ் கிரிக்கெட் அப்படிங்கிறது ஆடி இருக்காங்க. ஸோ அவங்க உண்மையாலுமே வேற லெவல். ஸோ இதுக்கு நடுவில் இந்தியாவுடைய நிறைய பிளேயர்ஸ் இன்னும் டேலண்டடா இருக்காங்களே, அவங்கள ஏன் வந்துட்டு ஒரு ஸ்குவாட்ல எடுக்கல? ஒரு வெங்கடேஷ் ஐயர், அவர் கேகேஆருடைய கான்ட்ரிபியூஷன் சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்க பொறுத்த வரைக்கும் ஹர்ஷித் ராணா, ஸோ இந்த மாதிரியான கேகேஆருடைய டீம்ல இருந்தெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன் ஒரு வெங்கடேஷ் ஐயரை சூஸ் பண்ணலங்கிற மாதிரியான கேள்வி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி அதே ஒரு டோர்னமெண்ட்ல கலக்கிக்கிட்டு இருந்த இன்னொரு ஆள் சொல்லணும்னா டி நடராஜன். நடராஜனை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வேர்ல்ட் கப்புக்காவது போகணுங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். ஏன்னா லீடிங் விக்கெட் டேக்கரா இருந்தாருங்க. என்ன ஒரு பவுலிங், யாக்கர் அக்யூரசி. எப்பவுமே நடராஜன் அப்படின்னா யாக்கர் தான். ஆனால் இந்த தடவை அந்த ஸ்லோவர் பால் நல்லா போட்டிருக்காரு, ஸ்லோவர் பவுன்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, வேரியன்சஸ் நல்லா இருந்திருக்கு, ஒவ்வொரு மேட்சுமே செம்மையா போட்டிருக்காரு. அவருடைய கம்பேக் சும்மா வெறித்தனமா இருந்திருக்கும். அவ்வளோ பெரிய நடராஜனை ஏன் நீங்க கூப்பிட்டு போகலங்கிற மாதிரி இன்னொரு பக்கமும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ல ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம், ஏன் ஒரு ரஜத் பட்டிதருக்கு இடம் கிடைக்கல? ரஜத் பட்டிதர் உண்மையாலுமே செம்ம பேட்ஸ்மேன் ப்ரோ. எப்படி நம்ம ஒரு ருத்ராஜ் கைக்வாட், ஒரு வெங்கடேஷ் ஐயர், அது மட்டும் இல்லாம ஒரு சுப்மன் கில் அவங்களுடைய தலைமுறை கொண்டாடிட்டு இருக்கமோ, ஸோ அந்த லெவலுக்கு ஒரு கிரிக்கெட் அப்படிங்கிறது பட்டிதர் கண்டிப்பா ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவரையும் வந்துட்டு கொண்டாட தவறிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. தவறவெல்லாம் இல்லை, இந்த ஸ்குவாட்லேயே அவங்க இல்லை. அதுக்கான ஒரு ரீசனையும் நான் சொல்றேன். அண்ட் ஃபைனலாக நிறைய பேர் எதிர்பார்த்து இன்னும் ஏகப்பட்ட பேர், அந்த சசாங் சிங், ஆசுதோஷ் சர்மா. ஸோ இந்த ஒரு ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கீ பிளேயராக சூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸை சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்னா, ஓப்பனிங் அண்ட் ஒன் டவுன் பொசிஷனுக்கான தேடல் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், ருத்ராஜ் கைக்வாட், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஓபனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இடத்துல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் அப்படிங்கிறத தேவை. இந்த தடவை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு ரிங்கு சிங், ஒரு சிவம் தூபே, ஒரு சஞ்சு சாம்சன், ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜிதேஷ் சர்மா, ஸோ இந்த மாதிரி துரு ஜுரேல் மறந்துடக்கூடாது. இவங்க எல்லாருமே மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். இவங்க எல்லாருமே ப்ராப்பராக சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தேவை அடுத்த T20 வேர்ல்ட் கப்புக்கு ஒரு யங் டீம் தான் போக போறாங்க. ஹார்திக் பாண்டியா தான் கேப்டனா இருப்பாரு. அதுக்கு கில் எல்லாம் கேப்டனா இருக்க மாட்டாரு. கண்டிப்பா 100% ஹார்திக் பாண்டியா தான் கேப்டனா இருப்பாரு. இல்ல பும்ரா கேப்டனா இருக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது பாசிபிள். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஸ்குவாட்ல ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கான தேடல் வேணும். ஏன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கான தேடல் அப்படின்னா, இப்போ ரோஹித் சர்மாவும் விராட் கோலி இல்லைங்க, அந்த இடத்த பூர்த்தி பண்ணணும். ஸோ இப்போ சுப்மன் கில் அண்ட் ருத்ராஜ் ஓப்பன் பண்ணலாம். இல்லைன்னா ஜெய்ஸ்வால் இல்ல ருத்ராஜ் ஓப்பன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா கில் அண்ட் ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வேணாலும் ஆடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ருத்ராஜ் ஒன் டவுன்ல கூட ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ டாப் ஆர்டர் ஓரளவுக்கு ஓகேவா, இவங்க ஒரு 3 பேர் 4 பேர் வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். இப்போ மிடில் ஆர்டர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த ஜிம்பாப்வே டூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 இயர்ஸ் இருக்கு. 2 இயர்ஸ்ல நிறைய டோர்னமெண்ட் வரும். இதுல வராத பிளேயர்ஸும் அடுத்த டோர்னமெண்ட்ல உள்ள கூப்பிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு துரு ஜுரேல் ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஸோ ஜிதேஷ் சர்மா ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு விக்கெட் கீப்பரும் கூட. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிங்கு சிங், ஒரு சிவம் தூபே, அது போக சஞ்சு சாம்சன், ஏகப்பட்ட பேரை மிடில் ஆர்டர்ல டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த சீரீஸ் அப்படிங்கிறது நடைபெறுதுன்னு சொல்லணும். ஸோ கப் அடிக்கிறோம் அடிக்காத வேற விஷயம். ஸோ இவங்க எல்லாருக்குமே பயிற்சி இப்போ இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாதான் அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவில் தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிற T20 வேர்ல்ட் கப், அதை அடிக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகவே இருக்கு.
சரி, ஓகே. இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது பவுலிங் யூனிட் தான். நடராஜனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். ஆனா, அவர பொறுத்தவரைக்கும் சீனியர் கேட்டகரி அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. ஸோ மேபி இப்ப இல்லைனா கூட அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்ல அவர பார்ப்போங்க. கண்டிப்பா அவர்கிட்ட இந்த ஸ்கில் இருக்கு. ஸ்கில் எல்லாம் போகாது. டிஎன்பிஎல் வருது இல்லையா? ஸோ அத மையமா வச்சு வேணாலும் ஸ்குவாட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால நடராஜன் அவர்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கம்மியா இருந்திருக்கும். அப்படி பார்த்தா சாய் சுதர்சன் ரொம்ப முக்கியமான ஆளு. ஆனா இந்த பக்கம் ஆடிட்டு இருக்காரு. அது என்ன கதை அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் டிஎன்பிஎல்ல இருந்தாலும் இப்ப இந்தியா ஸ்குவாட் சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி நடராஜன் ஆடியறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அது என்ன கதைன்னு தெரியலைங்க. ஆனா நட்டுவுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அவருடைய பவுலிங் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி அடுத்த மேஜர் டோர்னமெண்ட் ஒரு ஐசிசியோட டோர்னமெண்ட்ல அவரை பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நட்டு ப்ளே பண்ணணும். அதுதான் என்னுடைய விருப்பமும் கூட. ஆனா இன்னொரு தமிழக வீரர் இருக்காரு வாஷிங்டன் சுந்தர். ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. எஸ்ஆர்எஸ்ல டீசென்டான பவுலிங் அண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 25-30 ரன் அந்த மாதிரி அடிக்கக்கூடிய ஆள் தான். ஸோ அடுத்த ஒரு நல்ல ஆல்ரவுண்டரா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஜட்டு அக்ஷர் பட்டேல் எப்படி இருக்கிறாரோ ஸோ அதை தொடர்ந்து ஒரு வாஷிங்டன் சுந்தர் வரக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிள். ஸோ அவருடைய அந்த ஒரு விண்டேஜ் இன்னிங்ஸ் எல்லாம் ஆடுவார் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். ஸோ ஃபைனலாக ஆர்சிபி ஃபேன்ஸ் கேட்ட அந்த ஒரு கேள்விக்குறிக்கு வருவோம். அது என்ன அப்படின்னா ரஜத் பட்டிதர் அவர் ஒரு செம்மையான ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ப்ரோ. அவர் ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கும் இப்போ மகாராஷ்டிரா அந்த மாதிரியான டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா கூட ஸோ அவர் கொஞ்சம் இன்ஜுரியிலிருந்து தான் ரெக்கவர் ஆகி வந்தார். ஸோ இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம். இந்த டோர்னமெண்ட் முடிச்ச உடனே ஸோ இதுக்குள்ளே கொண்டு வர வேணாம் அப்படிங்கிற பிளான் தான். ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டெபியூட் பண்ணும்போது இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம். எல்லாருக்குமே அந்த டெபியூட் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ இப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த துருவ் ஜுரேல், ரியான் பராக் அது மட்டும் இல்லாமல் அபிஷேக் சர்மா இவங்க எல்லாருக்குமே டக்கு டக்குன்னு முடிச்சு விட்டுருவோமே அப்படிங்கிறது தான் பிசிசியோட பிளானா இருக்கு. ஸோ ரஜத் பட்டிதருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்குங்க. கிடைக்காமலாம் போகாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ப்ராப்பர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ரஜத் பட்டிதர். அவர்கிட்ட அந்த ஒரு காம்னஸ் இருக்கு. ஸோ அவ்வளோ பெருசாக அலட்டிக்கிறது கிடையாது. ஒரு சீன் போடுறது கிடையாது. ஒரு நீட்டான பர்சன். அவர் ஆஸ் அ பர்சனாகவும் நீட்டான ஒரு ஆள். கிரிக்கெட்டிங் ஷாட்ஸும் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கு. வெங்கடேஷ் ஐயர் ஒரு இன்டர்வியூல சொன்ன மாதிரி தரமான கிரிக்கெட்டருங்க. ரஜத் பட்டிதருக்கு சான்ஸ் கிடைச்சா எங்கேயோ போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒன்றா விளையாண்டவங்க தான். இந்த மகாராஷ்டிரா இந்த லோக்கல் டோர்னமெண்ட்லாம் விளையாடும்போது பார்த்தோம் அப்படின்னா வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸில் காமிச்சதுனால எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அவருடைய டேலண்ட் வெளிப்படுத்துறதுக்கான சமயம் அப்படிங்கிறது இன்னும் வரல. டைமும் கூடி வரல. ஹோப்ஃபுல்லி இந்த இயர் எண்டுக்குள்ளே ஏதாவது ஒரு சீரீஸில் அவருடைய டெபியூட் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்படியே இருக்கு சேனல் அவனை நினைச்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.